Hello friends, welcome back to our channel Happy Varum. இன்னைக்கு எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் போல் vlog லேட்டாக தான் வருதுல்ல. பில்கேட்ஸை விட இந்த கவிப்ரியா தான் பயங்கர பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உண்மையாகவே பயங்கர ஹெக்டிக்காக போயிட்டுருக்குது. அதனால தான் நான் இந்த இந்தியா சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய டே இன் மை லைஃப் vlog போடுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ பிஸியாக சுற்றிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வீடியோஸை கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா யூடியூப் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஓகே. அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஃப்ளைட் ட்ராவல் vlog ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஆல்ரெடி சென்னை டு ஸ்ரீலங்கா வந்ததையே நல்லா எலாபரேட்டாக ஃப்ளைட்டுக்குள்ளே எடுத்ததுனால இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட், அதாவது ஜெர்மனி போகிறப்ப கொஞ்சமாக தான் எடுத்தேன். லைக் என்ன ஃப்ளைட்டில் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஜெர்மனி போய் ரீச் ஆனதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் எப்பயும் போல் மேப்பை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போகிற வழியில் எந்த ஊரெல்லாம் தாண்டி போகிறோம், எந்த கண்ட்ரியெல்லாம் தாண்டி போகிறோம்னு பார்க்குறதே ஒரு புது அடிக்ட் மாதிரி இருக்குது. பட் நல்லாயிருக்கும், நம்மளும் நிறைய ஊர் கண்ட்ரி இந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணுறோன்றதுனால ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி சூப்பராக லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்னமோ செம்ம வைபாக இருந்துச்சு அந்த லைட்டிங்ஸை பார்க்கும்போது. அண்ட் ஃப்ளைட்டும் பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அந்த ரன்வேல போகிறது கூட நம்ம இந்த கேமராலேயே சூப்பராக பார்த்துக்கலாம். சாரி, அந்த ஸ்க்ரீன்லேயே சூப்பராக பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளைட்டுக்கு முன்னாடி அந்த ஃப்ரண்ட் கேம் வியூலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஆகலை, இப்போ தான் ஆகிட்டுருக்குது. பட் நிலானிகா குட்டி ஃப்ளைட்டுக்குள்ளே வந்ததுமே ஃப்ளாட் ஆகிட்டா. அண்ட் எங்களுக்குமே ஓகே, குழந்தை தூங்கட்டும், அதுக்கப்புறம் சாப்பாடு எழுப்பி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா ஸ்ரீலங்காலேயே கொஞ்சம் சூப்பராக அவளுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தோம். ஸோ எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஃபுட்டும் டெலிவரி பண்ணிட்டாங்கங்க. அண்ட் எப்பயுமே இங்கே நம்ம ஜெர்மனிலேருந்து இந்தியா போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் நம்மளோட இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டச்சில் தான் அந்த ஃபுட் கொடுப்பாங்க. பட் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஜெர்மனி போகிறோன்றதுனால அந்த ஜெர்மன் டச் தான் ஃபுட்டெல்லாம் இருக்கும். பட் இந்த வாட்டி ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ எப்பயும் கொடுக்குற மாதிரி பன்னு, அது கூட ஒரு பட்டர், அதுக்கப்புறம் காஃபி டீலாம் வரும், அது கூட கலந்து சாப்பிட்றதுக்கு அந்த மில்க் கொடுத்துருந்தாங்க ஒரு பேக்கெட்டில். இந்த வாட்டி டிசர்ட்டுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா அந்த மேக்ரோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் சுகர் பயங்கர ஹையாக இருந்துச்சு. பட் அதனால தான் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஸ்வீட்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த மேக்ரூன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன். அண்ட் இந்த மெயின் கோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நாங்கள் ஹிந்து நான்வெஜ் மீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஹிந்து நான்வெஜ் மீலுன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி அந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம அந்த இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் புக் பண்ணும்போது நான்வெஜ் மீல்லையே நல்லா ஹிந்து நான்வெஜ் மீலாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சிக்கனெல்லாம் அந்த ஸ்டிக்லலாம் குத்தி பயங்கரமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்பயும் அந்த கட்லரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸு, நம்மளுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் இந்த கட்லரி ஐட்டம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பரும் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ சூப்பராக மீலை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் நாங்கள் நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இந்த நிலானிகா குட்டிக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த நிலானிகா குட்டி தூக்கத்துலேருந்து எழுந்துக்கவே இல்லை. நான் லைட்டாக எழுப்பி பார்த்தேன், அவ்வளோ டீப் ஸ்லீப்பில் தூங்கியிருந்தா. ஏன்னா நைட் டைமில் கரெக்டாக அவள் ஸ்லீப் டைம் ஆயிடுச்சு. ஸோ செம்மையாக தூங்கியிருந்தா. ஸோ அவளுக்கு பார்த்திங்கன்னா யோகட் எப்பயும் போல் அந்த பன்னு, அதுக்கப்புறம் அந்த பட்டரு, அந்த மில்க் இதெல்லாம் காமனாக இருக்கும். டெசர்ட்டு இதெல்லாம் தான் சேஞ்ச் ஆகும் மெயின் மெனுலாம். ஸோ யோகட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு பன் கூட ஸ்ட்ராபெரி ஜாம் வச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்ட்ராபெரி ஜாமை
கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கட் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அவளோட மெயின் கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாசேஜ், அதுக்கப்புறம் ஹேஷ் ப்ரௌன், இந்த மாதிரி எக்கில் வந்து ஒரு மெயின் கோர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் கடைசி வரைக்கும் மேடம் எழுந்துக்கவே இல்லைங்க. அப்புறமா அடிச்சுன்னா சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், ஜெர்மனி வந்துச்சு நிலா எழுந்துருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவளை கிளப்பி ஃப்ளைட்லேருந்து கூப்பிட்டு வந்தோம். அவள் வந்து செம்ம ஸ்லீப்பியாகவே இருந்திருந்தா. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டோங்க. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி வின்டர் கண்ட்ரிக்கு வரோன்னா நம்மளோட அந்த வின்டர் ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்ட் லக்கேஜ்லேயே வந்து வச்சுக்கணும். ஏன்னா சில டைம்ஸ் வந்து லக்கேஜ் வந்து நம்ம கைக்கு ரீச் ஆகாது, செக்இன் லக்கேஜ்லாம். அதனால் நாங்கள் ஹேண்ட் லக்கேஜ்லேயே எங்களோட வின்டர் க்ளாத்ஸ் எப்பயுமே வந்து கேரி பண்ணிப்போம். அண்ட் எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வெளியே போயிட்டு ஜெர்மனி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வாங்க. ஓகே, ஸோ ஃபைனலி ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து லேண்ட் ஆயாச்சு. வந்ததும் வின்டர் க்ளோத்ஸ் வந்து கையிலேயே வச்சுருக்குறோம். இப்போ வந்து -1 டிகிரி வெளியே. ஸோ கையிலேயே வச்சுருக்கிறதுனால இங்கே பாரு, மூணு பேரும் வந்து போட்டுட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் டாக்ஸி, ஒரு பெரிய டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போகணும். வெல்கம் டு ஜாக்கெட் லைஃப் நிலானிகா. மாமா பின்னாடி வராப்ப என்னம்மா குளிருது. பட் இதுதான் நல்லா இருக்கு. நிலா இங்க பாரு, நீ காட்டு. நல்லா ஊது பிக்கா. இந்த வடிவேல் பஸ் விட்டு இறங்கினதும் ஐயோ குளிர் அந்த மாதிரி தெரியுதா? ஆட்டோமேட்டிக் ஸ்மோக்கிங். இல்லைங்க ஓகே, ஸோ ஃபைனலி இந்தியா ட்ரிப் வந்து முடிஞ்சு ஜெர்மனிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு பயங்கர வேலை இருக்கு எனக்கு. எவ்வளோ க்ரீனரியாக இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் உதிர்ந்து மரம் வந்து ஒன்றுமே இல்லாமல் என்ன சொல்கிறது, அந்த ஸ்னோக்கு உண்டான இது வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே. நாங்கள் வந்து நவம்பர் லாஸ்ட் லீவ் ஆகும் போது க்ரீன் எல்லோ அந்த மாதிரி இருந்துச்சு ட்ரீஸு. இப்போ ஒரு ட்ரீல ஒரு இலை கூட கிடையாது, அப்படியே காஞ்சி ஒரு மாதிரி குச்சி மட்டும் தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பயங்கர வேலை இருக்குது. இந்த ட்ராலி ஃபுல்லாக, அப்புறம் இந்த மூட்டை ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ஏறக்கட்டணும். அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்றதெல்லாமும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்ஸி வந்தாச்சுங்க. நம்ம நிறைய லக்கேஜஸ் வச்சதுனால ஒரு பெரிய டாக்ஸி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலி வந்து எல்லா லக்கேஜஸும் செட் பண்ணியாச்சு. நாங்கள் 3 பேரும் காருக்குள்ளே வந்து உக்காந்தாச்சு. பயங்கரமாக வந்து ஃப்ரீசிங் கோல்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரிட்டர்ன் வரும்போது ஜெர்மனியில் செம்ம வின்டரு. நான் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் லேட்டாக வந்து கொடுத்துட்ருக்குறேன். பட் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ குளிருங்க. ஸோ எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் நாங்கள் வரும்போது வின்டரே வந்து முடிகிற நிலமையில் இருந்துச்சு. ஸோ செம்ம கோல்டாக இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் எல்லா இந்த வின்டர் க்ளோத்ஸும் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டோம். அண்டு வர வழியெல்லாம் வந்து பாருங்கள், அப்படியே வந்து ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் ஆகிருந்துச்சு. எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வின்டர் ஜெர்மனியில். ஸோ பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா என்ஜாய் பண்ணி நானும் நிலானிக்காவும் செம்மையாக வந்து ரசிச்சுட்டே வந்திருந்தோம். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து வீடு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வீடு எந்த நிலமையில் இருக்குதுன்னு போய் பார்க்கணும். ஏன்னா இங்கே மோல்டெல்லாம் பயங்கர காமன். வாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம்.
Hey, we back to home. We back to home. Back to home. வீட்டுக்கு வர சந்தோஷம். டஸ்ட்பின் நம்ம இப்போ வந்து நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு இல்ல உள்ள போயிட்டு போலாம் மாமா. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு மோல்டு இருக்குதா இல்ல எப்படி இருக்குன்றது தான் ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்க போகுது. குளிர் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க போகுதுன்னு தான் இருக்கு. நம்ம வீடு திறந்தோடனே பட்டாசு வெடிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும் வீடு எந்த நிலமையில இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா? என்ன வாய்ப்புள்ள பல்லா இருக்கு. Finally back home. ஓகே, ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர்லாம் எங்களோட ஓனர் வந்து 1ல் வச்சுட்டு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் வச்சுட்டு போனோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி விட்டோமோ அப்படி தான் இருந்துச்சு. அந்த மோல்டு ஷிம்மல் எதுவுமே வந்து வரல. ஸோ அதுவே வந்து பயங்கர ஹாப்பி. ஏன்னா நாங்கள் வந்து யோசிச்சிட்டே வந்தோம் மோல்டு இருக்குமோ ஷிம்மல் வந்துருமோ அந்த மாதிரிலான்ட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்துருச்சுன்னா பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர் 15 டிகிரில மெயின்டைன் ஆயிருக்கு. ஓகே, இந்த வீட்டோட டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் இருக்குது. ஸோ அதனால வீட்டுக்குள்ளே வந்தாலுமே பயங்கர குளிர் இல்லை. ஸோ அப்படியே இப்போ தான் ஹீட்டர்லாம் ஆன் பண்ணியிருக்கிறோம், அதனால சமாளிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன நம்ம வந்து இந்தியா போயிட்டு வந்து அங்கே ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. திருப்பி வந்து நம்ம வீடு, நம்ம கிச்சன், நம்மளோட ரொட்டீன், நம்மளோட லைஃப்னு வரும்போது இது வந்து எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். திருப்பி அந்த பேக் டு லைஃப் வரும்போது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குங்க பாருங்க. டடாய் டடாய் டடாய். ஸோ இவ்வளோ பொட்டியை வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அன்பேக் பண்ணி அதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்குள்ள பெரிய டாஸ்காக இருக்கும் இந்த குட்டியை வச்சுட்டு. ஓகே, ஸோ நான் வந்து அப்படியே இன்னைக்கு எப்படி எங்களோட டே போகுது, அதுக்கப்புறம் இந்த இந்தியாவிலேருந்து நாங்கள் என்னெல்லாம் திங்ஸ் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கணும். மெயினாக காய்கறி சாப்பாட்டுக்கு ஒரு வழியும் காணோம். ஸோ ஷாப் எதுவுமே இல்லையே, சூப்பர். ஸோ கடைக்கு போயிட்டு எதுவும் வாங்கிட்டு வர முடியாது. பட் நான் போகும்போதே வந்து பால் மட்டும் லாங் எக்ஸ்பைரி இருக்கிற பால் மட்டும் வாங்கி வச்சிருக்கிறேன். பாலை வந்து வச்சு ஓட்டணும். அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து மிளகா பொடி இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு ஓட்டணும். ஸோ இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மாமா பாத்ரூம் ஓப்பன் பண்ணி காட்டு. ஏன்னா இங்க அப்பப்போ மோல்டு வந்து இந்த பாத்ரூம்ல தான் வரும். ஆனா கரெக்டா இருக்கு. நாங்க வந்து எப்படி விட்டோமோ அப்படியே இருக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் வாஷ் பண்ணி கிளீனா வரும்போது ரொம்ப பிஸியா இருப்போம். நம்மளுக்கு டயர்டா இருக்கனால வாஷ் பண்ண முடியாது சொல்ல வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு அவசரமா போனோம். அப்புறம் வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆமா, பாத்ரூம் வந்து கிளீன் பண்ணிட்டு அப்படியே டோர் ஓபன் பண்ணி வச்சோம் வென்டிலேஷனுக்காக. சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், எங்களுக்குமே தெரியாது. நாங்களுமே நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டு அப்படிதான் வச்சிருந்தோம். ஸோ வாஷ்ரூம் மட்டும் வாஷ் பண்ணிட்டு டோரை வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போனோம். ஹீட்டர் பாத்ரூம்ல ஓபன்ல தான் இருந்துச்சுல, அதான் 1ல வச்சோம்ல. ஹீட்டர் ஆஃப் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ அழுக்கு துணி மட்டும் அப்படியே இருக்கு. இங்க பாருங்க, நீலா வந்து அவளோட சைக்கிள் எடுத்துக்கிட்டா. சூப்பர், ஹாப்பியா? கீழே போயிட்டு பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்ப கீழே போயிட்டு பார்க்கணும் இங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு மாமா? 18 டிகிரில இருக்கா? ஆமா, லைட்டா ஹீட்டர் போட்டா சரியாயிடும். இப்ப நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா தான் இருக்கு. 18 டிகிரி அங்க ரூம் டெம்பரேச்சர் 18 டிகிரி. Absolutely fine. Humidity is under control. ஓகே, சூப்பர். 18 டிகிரில தான் இருக்கு. ஸோ நல்லா சமாளிச்சுக்கலாம். வெளியே நாங்க வரும்போது ஸ்னோலாம் இருந்துச்சுல. ஆமா, கொஞ்சம் எடுத்து ஸ்னோ போனோம். ஆமா, இது ஆன் அண்ட் ஆஃப் ஸ்னோ வரும் போ. இந்த மாதிரி ஸோ கீழே அதுக்கப்புறம் மேலே எங்கள் வீடு ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி கார்பெட்ஸா. ஸோ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வேக்கம் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ அதனால இப்போ வந்ததும் ரிட்டர்ன் ஆனதும் பயங்கர ஹாப்பியாக இருக்கு. அப்படியே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி வேக்கம் போடணுமாம்மா. ஆமாம், ஓகே. ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து பசிக்குதான். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock
காலையில எல்லா கடையும் வரும்போதே பார்த்தோம் க்ளோஸ்டா இருக்குது. இதை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா ஞாபகம் வரல, பப்ளிக் ஹாலிடே வாச்சு, ஸ்டோர்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்ட்டு. நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன், போய் இறங்கினதும் சூடோட சூடா நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு. பட் இப்ப வந்து எல்லாமே க்ளோஸ்ட். காஃபி போடா. ஏன்னா நான் வந்து சாய் மில்க வந்து ஒன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தேன். நம்ம வரும்போது நம்ம ஸ்னோவா இருந்துச்சுன்னா வெளியே போக முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பேக்கப் பிளான் மாதிரி பண்ணிட்டு தான் போனேன் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த பால் தான் எங்களை வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் மட்டும் ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும்ல நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே, நம்மளுக்கு தெரியும்ல டெய்லி குக் பண்ணும்போது. ஸோ அந்த வெஜ்ஜீஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஊர்ல இருந்தும் வந்து எங்க மாமியாரு அம்மா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பையில வந்து போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. எப்படியும் வந்து யூஸ் ஆகும், நீங்க போங்க போங்கன்ட்டு. சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய்லாம் எங்க மாமியாரும் எங்க மாமாவும் பிளான் பண்ணி போட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபைனலி அதுதான் ஹெல்ப் பண்ண போகுது எங்களுக்கு. ஃபைனலி என்னோட கிச்சன் வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த 2025 வந்து பயங்கர பிஸியா போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியே வந்து ஓடணும் 2025ல. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபியூச்சர் விளாக்ஸ்லாம் பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபைனலி கிச்சன் வந்தாச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண அந்த பால் வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும், நல்லா இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க, ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணிட்டு போனேன். என்கிட்ட மிச்சம் இருக்கிற மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் இந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிட்டு போனேன். ஸோ எல்லாமே அப்படியே இருக்குது. இது என்ன பட்டர், ஸோ இதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இது மட்டும் என்ன பெருசாக இருக்குது, கெட்டு போயிடுச்சுன்னு. ஆமாம், இது வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் மட்டும் அப்படியே வச்சுட்டு போனேன், டஸ்ட்பினில் போடக்கூடாதுன்ட்டு. ஸோ இது நல்லா கெட்டு போயிருக்கு, நல்லா தெரியுது. ஸோ இந்த பால் இருக்குது, இந்த பால் இருக்குது. ஸோ இது வந்து சாய் மில்க்கு பிளான் பண்ணி வச்சுட்டு போங்க. இங்கே பாருங்கள், 2025 7th month வரைக்கும் இந்த பாலோட எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மாமா. ஸோ இந்த மில்கை வச்சு இப்போ நம்ம ஓட்டிக்கலாம், ஸ்டோர்ஸ் எதுவும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து இங்கே யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி முன்னாடியே கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்க சொல்லாமல் விட்டுட்டேன். எனக்கு ஐடியாவே இல்லை, நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணணும் யாருக்கிட்டனா சொல்லிட்டு. ஓகே, ஸோ மாவு ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், புளி இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேன். ஓகே, ஸோ ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் வந்து ஆக்சுவலாக இதுவுமே கடைசி மினிட்ல வந்து நான் நிறைய தக்காளி தொக்கு செஞ்சேன்னா இதையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு போனேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஃப்ரிட்ஜு கத்து. ஸோ லாஸ்ட் மினிட்ல நான் தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க தக்காளி தொக்கை இப்படி வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு போனேன். வரும்போது யூஸ் ஆனால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது நல்லா இருக்கணும், நல்லா இருந்துச்சுன்னா ஆனால் எப்படியும் யூஸ் பண்ண மாட்டேன், நல்லா இருந்துச்சுன்னா கூட 1 month ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சுட்டு போனேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசரில் வந்து பச்சை பட்டாணி இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுட்டு போனேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வந்தால் சமாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சீஸ் இருக்குது. அப்புறம் இதில் கொஞ்சம் முருங்கைக்காய் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் இப்போ குளிருக்கு வந்து நல்லா ஹை கலோரி ஃபுட்டாக வந்து சாப்பிட்டோன்னா நம்ம வந்து அந்த எனர்ஜியெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக வாங்கி வச்சுட்டு போனேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி வச்சு இதை வச்சு எதனா இப்போ குக்கிங் பண்ணி இங்கே பாருங்கள், காய்கறிலையும் கொஞ்சம் வச்சுட்டு போனேன். பட் காலிஃப்ளவர் வந்து போயிடுச்சு, இஞ்சிலாம் நல்லாயிருக்கு, இஞ்சி நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு 3 வச்சுட்டு போனேன். ஆனால் தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடுச்சு. எங்கள் மாமியார் வந்து தக்காளி எடுத்துன்னு போமா, போயிட்டு ஃபஸ்ட்டு டே சமாளிக்கிறதுக்குன்னாங்க. நான் வந்து 2 ஃப்ளைட்டு மாறி வரணும், அதனால நசிங்க போயிடுமே தக்காளியை விட்டேன். பட் இப்போ தக்காளி இல்லாமல் என்ன சமைக்க முடியுமோ அதான் சமைக்கணும். இஞ்சி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த ஹனி இருக்குது. இதெல்லாம் வச்சு சமாளிக்க வேண்டியதுதான். ஊறுகாய். ஓகே, நான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யணும்.
ஸோ எதனா ஒரு பேக்கேஜ்குள்ளே வந்து இது இட்லி பொடி வச்சுருக்குறாங்க. ஸோ இட்லி பொடியை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு வந்து எதனா எடுத்து தோசை வர ஊற்றணும். மாவு இல்லை, ஸோ வந்து கோதுமை தோசை, அப்படி இல்லைன்னா கடலை மாவு தோசை, ஜோவர் தோசை, இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் வந்த ஃப்ளைட்லேயே வந்து யோசிச்சுட்டேன். ஓகே, நம்ம போய் இன்ஸ்டண்ட்டாக இதை சமைச்சு சாப்பிட்டுப்போம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு இந்த வாட்டி ஃப்ளைட்டில். ஏன்னா ஆல்ரெடி அந்த லான்ச் ஆக்சஸும் வந்து பண்ணோமா, ஸோ ஹெவியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட்டில் கொடுத்த ஸ்நாக்குமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ஸை வச்சு ட்ராவல் பண்ணுறோம், இங்கே வந்து ஷாப்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டும் வந்து டக்குன்னு போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டுலேருந்து அந்த பன்னுலேருந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நிலா வந்து வச்சிருக்கிறோம். ஸோ எப்போ பசிக்குதுன்னு சொல்லுவா, எப்போ பசிக்கலன்னு சொல்லுவான்னு தெரியாது. ஆனால் சேஃபர் சைடுக்கு அவளோட மெனு எல்லாமும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ளைட்டில் வந்து இந்த குட்டி ஃபுல்லாக தூங்கிடுச்சு. ஸோ 2 மீல் வந்து ஸ்ரீலங்கா கொலம்போ டு ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஃபுல்லுமே இவ தூங்கிட்டு தான் இருந்தா. ஸோ 2 மீல் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து கொடுத்தாங்க. லஞ்சா டின்னரா என்னன்னு தெரியல. ஸோ கொலம்போ டு ஃப்ராங்க்ஃபர்ட் ஃப்ளைட்டில் வந்து 2 மீல் கொடுத்தாங்க. 2 மீலுமே இந்த குட்டி வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அந்த மீல் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதெல்லாம் வச்சு அப்படியே சமாளிக்க வேண்டியது தான் இந்த குட்டியை. ஸோ இவளுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் கொடுத்த வெஜ் ஸ்நாக்ஸ். எங்கள் நிலைமையை பார்த்தீங்களா? ஸோ இது இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கடைசி நிமிஷம் கொடுத்து அனுப்பிச்ச இந்த ப்ளம் கேக் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் கொடுத்த இந்த யோகட்டையும் சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இந்த குட்டியை சமாளிக்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த பன்னுன்னு ஒன்று கொடுப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாமும் இருக்குது. கூடவே பட்டர், ஜாம் எல்லாமே இருக்குது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இப்படி எடுத்துகிட்டு வந்து யூஸும் பண்ணிக்கலாம், 2 விதமாகவும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி டின்னரை ஓட்டணும். அப்புறம் வீட்டில் கொடுத்த ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஸ் ஆகுதோ இல்லையோ எடுத்துன்னு போங்க, கையில் வச்சுக்கோங்க, அப்புறம் வேணாம்னா கூட நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க, சேஃப்டிக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் இந்த பனானா பாக்ஸ்க்குள்ளே இலக்கி வாழைப்பழம் இருக்குது, இலக்கி வாழைப்பழம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப சேஃபாக பனானாவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை கிட்ஸுக்கு ட்ராவலுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இது அதுக்கப்புறம் இவர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பாதாம் இருக்குது, அப்புறம் டேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஸ்ட்ராபெரி இருக்குது. ஸோ இவ்வளோ திங்ஸ் இருக்குது, இதை வச்சு சமாளிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிப்போம். நல்லா சுட சுட தண்ணி ஆவி பறக்கிறது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நல்லா சூடாக பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் வைப்போம். ஏன்னா சாமான் தேய்க்கிற ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் சோப்பெல்லாம் இல்லை, இதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு காஃபி போடலாம். எங்கே இருக்குது கேமரானே தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஃபி போட்டு நல்லா 3 பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி தூள்லாம் இல்லை, ஃபில்டர் காஃபி பவுடர் தான் இருக்கா. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த அவசரத்துக்கும் ஃபில்டர் காஃபியை போட்டு இறக்குனா தான் காஃபி குடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நான் ஊருக்கு போகும்போது டிஷ் வாஷரில் வந்து கடைசி இருந்த சாமான்லாம் லோட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் போனேன். இப்போ வந்து அப்படியே அந்த சாமானை திருப்பி ரீவாஷ் போட்டுட்டேன். ஏன்னா 1 மாதமாக அது உள்ளேயே இருக்குது. ஸோ அதனால் குயிக்கில் வச்சுட்டு அது எல்லாத்தையும் ரீவாஷ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோப் கூட எதுவுமே போடல, ஜஸ்ட்டு வெறும் பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுற இது மட்டும் வச்சுட்டேன். ஓகேங்களா? நல்லா சுட சுட வாஷ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இது ரெடி ஆகிடும்.
இங்கே ஒரு பக்கம் வந்து காஃபி போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த சாண்ட்விச் வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டோன்னா சாண்ட்விச்சும் காஃபியும் வச்சு குடிச்சிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவர் ஆகிடும். நிலானிகா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசன் ஃப்ளார் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது வீட்டில். ஸோ அந்த பேசன் ஃப்ளாரை வச்சு தோசை ஊற்றி கொடுத்துடலாம். சும்மா நாட்டு சக்கரை அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டா அவளுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவர். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் எடுத்து மைக்ரோவேவ் பண்ணிட்டா கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது கூட அப்படியே காஃபி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 சாண்ட்விச் இல்லை வெஜ் ஸ்நாக்ஸ், ஓகே இது ரோல் மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு 1 to 2 minutes மைக்ரோவேவ் பண்ணிட்டா ஹாட்டாக நம்மளுக்கு வந்து ரோல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அது கூடயே அப்படியே காஃபி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். சுட சுட பால் ரெடி. 15 minutes தான் வந்து இந்த டிகாஷன் போட்டு ஆச்சு ஃபில்டர் காஃபி. ஸோ ஃபில்டரும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் வந்து ஃபில்டர் கொட்டிகிட்டே இருக்கு. ஸோ காட்டுவோம். ஸோ ஃபில்டர் ரெடியா? அதுக்கப்புறம் நம்மளோட பால். ஸோ இந்த நல்ல குளிர் வெதருக்கு இதுக்கப்புறம் சுட சுட சாப்பிடணும்னு தான் தோணும். ஸோ நல்லா சூடான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹீட் பண்ண வந்து இந்த சாண்ட்விச்சும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்ன வெஜிடபிள் வெஜ் பஃப்? அது சாண்ட்விச் இல்ல. பஃப்னா வந்து ஸ்க்ரக் வக்கன இருக்கும்ல, இது சாஃப்ட்டா இருக்கு. ரோல், வெஜ் ரோல். வெஜ் பஃப். சோ வெஜ் ரோல். அதுக்கப்புறம் இங்க என்னோட ஃபில்டர் காஃபி. சீனா கப்பில் குடிக்கிறதுக்கு கப்பெலாம் இல்லை, எல்லாம் டிஷ் வாஷரில் இருக்குது. ஸோ ஆத்தென்டிக்காக நம்ம ஊர் டம்ளரு கூட வந்து வெஜ் பஃப். இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. ஸோ இப்படி தான் ஜெர்மனி வந்து சமாளிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டே. இன்னும் லஞ்ச் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் டே இல்ல ஃபர்ஸ்ட் மீல். ஃபர்ஸ்ட் மீல் அப்படியே போய் தூங்கிடலாம், நாளைக்கு எழுந்துக்கலாம்னு பார்த்தோம் மாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் மீல் சமாளிச்சிருக்கிறோம். செகண்ட் மீலுக்கு அந்த பொட்டிக்குள்ள இருக்கிற காய்கறி எல்லாம் நோண்டி எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் வாங்க. எப்படி இருக்கு காஃபி? நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா அடுத்த மீல் கிடையாது. ஓகேங்க, ஸோ இப்படி தான் நாங்கள் இந்தியாவிலேருந்து ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஜெர்மனி விலாக்ஸ்க்காக வெயிட்டிங் கவி அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஜெர்மனி விலாக்ஸ் தாங்க வரப்போகுது. நிறைய விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தோன்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.